ஹாய், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேப்பக்கிழங்கு மட்டன் குழம்பு, அதாவது மட்டன் சால்னா எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருக்குங்க. அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுருக்குறேங்க. இப்போ குக்கர் காஞ்சிச்சிங்க. இப்போ நான் இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டனுங்க. 1/2 கிலோ மட்டனு அதில் சேப்பங்கிழங்கு போட்டு செய்கிறேங்க சால்னா. ஆனால் எப்போதுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி தாங்க போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் அது சேப்பங்கிழங்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஹெல்த்தின்னு சொல்கிறதுனால நான் இப்போ மட்டன் போட்டு சேப்பங்கிழங்கு சால்னா பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் போதுங்க, ரொம்ப வேண்டாம், நம்ம குக்கரில் தானே செய்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டாங்க, ஒரு 3 டீஸ்பூனு, இதே போதுங்க நமக்கு. இப்போ கொஞ்சோண்டு சின்ன வெங்காயங்க, அது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாங்க, அது நம்மள்ட்ட விருப்பம் தாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சிங்க, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்ச நேரம் வதங்கணுங்க. இந்த சின்ன வெங்காயம் வதங்கினதும் இது வதங்குறதுக்காண்டிங்க கொஞ்சோண்டு உப்பு போடணுங்க, சால்ட்டு. இப்போங்க இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு உப்பு போட்டிருக்கேங்க. அப்போ தாங்க அது சீக்கிரம் வதங்கும். இப்போ எல்லாருமே சின்ன வெங்காயம் விலையும் ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்குறதில்ல. அப்புறம் அது அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் டைம் ஆகுதுன்னு எல்லாருமே இப்போ பெரிய வெங்காயத்தையே கொட்டி செய்கிறாங்கங்க. அது நல்லா இருக்காதுங்க, பெரிய வெங்காயம்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. வேணால் பொரியலுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் சால்னாக்கு மற்றபடி எதுக்குமே ஒரு ஹெல்த்தியான இதெல்லாம் செய்யும்போதெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் செய்கிறதாங்க ரொம்ப நல்லது. நாங்கள் எப்போவுமே காலங்காலத்துக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அது விலை 1 கிலோ 100 ரூபாயாக இருந்தால் கூட சரி, நாங்கள் அப்படி தான் அதான் வாங்குறது. ஆனால் பெரிய வெங்காயம் வாங்குவோம், எப்போவாவது ஒரு நாள் கொஞ்சம் பொரியலுக்கு தாங்க 1-2 யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தாங்க, அதாங்க ஹெல்த்தி, நல்ல உடம்புக்கு, அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க. பூண்டு பேஸ்ட்டுங்க, பாதி வெங்காயம் வதங்கினதும் நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோவுக்கு நான் 2 டீஸ்பூன் போடுறேங்க. நாங்கள் எப்போவுமே வீட்டில் இதை அரைச்சி வைப்போங்க. இஞ்சி பூண்டு, அப்புறம் பட்டை, ஏலக்காய் எல்லாமே நாங்கள் அதில் அரைச்சே போட்டுருவோம். ஏன்னா நம்ம சும்மா போட்டால் அன்றைக்கி அது வெளியே தான் தூக்கி போட்டுறாங்க. அதனால் அரைச்சி போட்டால் நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அதனால் நாங்கள் அரைச்சி தாங்க போடுறது. இஞ்சி பூண்டும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் நல்லா அந்த வாசனை வரும், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம். இப்போ நான் 1 கைப்பிடி வெங்காயம் போட்டேன். இப்போ ஒரு 3 சின்ன தக்காளிங்க. சின்னதாக இருந்தால் 3ங்க, பெருசாக இருந்தால் 2 தக்காளி போடுங்க, நம்ம விருப்பம் தான். அதில் ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேங்க. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மட்டனை க்ளீன் பண்ணி போடணும். இப்போங்க தக்காளி போட்டோங்க. நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றணும், அப்புறம் வெங்காயம் போட்டோம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சால்ட்டு போட்டோம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டோங்க, நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மட்டனை நம்ம அதில் போடுறோங்க. இந்த மட்டனை போட்டு நம்ம நல்லா பெரட்டணுங்க. அதில் இந்த இஞ்சி பூண்டு படுற மாதிரி நம்ம நல்லா பெரட்டணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மசாலா போடணுங்க. இது வீட்டிலே அரைக்கிறதுங்க. மிளகா, தனியா, சோம்பு, சீரகம், துண்டு மஞ்சள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நாங்கள் வீட்டிலேயே மிஷினில் கொடுத்து நாங்கள் அரைக்கிறதுங்க. நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோங்க. இப்போ இது நம்ம போடணுங்க. இது அவ்வளோ காரம் இருக்காதுங்க. இதில் ஒரு 5 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க. இப்போ இதை போட்டு இதையும் நல்லா போட்டு பெரட்டணுங்க. பெரட்டினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தயிர் போடணுங்க. இப்போ தயிர் நான் வீட்டிலே துவைச்சி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூன் தயிர் போடணுங்க. எப்போவுமே இந்த தேங்காய் பால், தயிர் எல்லாம் போட்டு கறி சால்னா பண்ணுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூனு நான் போட்டிருக்கேங்க. இப்போ 4 டீஸ்பூனு தயிரும் போட்டுங்க. அதில் போட்டு இப்போ நான் பெரட்டுறேங்க. இப்போ நான் ஒரு 3 பத்தை தேங்காய் அரைச்சி நான் நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேங்க வடிகட்டியில். இப்போ இந்த பாலையும் எடுத்து அதில் ஊற்றணுங்க. தேங்காய் பால் ஊற்றி சால்னா பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க. தேங்காய் பால் நமக்கும் உடம்புக்கும் ஹெல்த்திக்கு நல்லதுங்க. இப்போ நான் இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேங்க. நாங்கள் எப்போவுமே கறியை நம்ம வேக வச்செல்லாம் திருப்பி நம்ம அது குழம்பு பண்ணக்கூடாதுங்க. அதில் டேஸ்ட் இருக்காதுங்க. நம்ம பச்சையாகவே நம்ம எல்லாமே போட்டு வேக வச்சிடணுங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டோங்க.
இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி க்ளீன் பண்ணி இந்த கழுவி அதில் போடுறேங்க நான் இந்த சால்னால. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சுங்க. நம்ம இப்போ தேவையான அளவு நம்ம வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அது போடுறதுனால எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. அது போடுறது நல்லது தாங்க, உடம்புக்கு ஹெல்த்தி தாங்க. இப்போ இது ஒரு 5 விசில் போதுங்க. ஏன்னா சின்னதாக தான் கட் பண்ணியிருக்குது, அதனால் 5 விசில் போதுங்க. அந்த 5 விசிலுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை இது ஆஃப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம சேப்பங்கிழங்கு போடணுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றியாச்சுங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாங்க. ஏங்க இப்போ வந்து 4 சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ கறி அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஒரு 5 விசில் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேப்பங்கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சு நான் போடணுங்க. இப்போ பாருங்கள், இதை நான் க்ளீன் பண்ண போகிறேங்க. எடுத்து வச்சுருக்கேன். இப்போங்க இந்த கறி சால்னா 5 விசில் வந்துச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இது வெயிட்டு எடுத்துடலாமுங்க. கொஞ்சம் நேரம் ஆனப்புறத்துக்காக அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த சேப்பங்கிழங்க சால்னாவில் போட்டுடலாங்க. போட்டு 1 நிமிஷங்க, அது விசில் கூட வரக்கூடாதுங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. விசில் வந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சிருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கங்க, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த குக்கரை வெயிட்டை எடுத்துட்டுங்க, இந்த சேப்பங்கிழங்க நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க. தோலெலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் போடணுங்க. சால்னால முதவே போட்டால் கலஞ்சிடுங்க. அதனால தான் கறி நல்லா வேகணும். இல்லை கிழங்குக்கு வந்து 1 விசில் கூட தேவையில்லைங்க, நம்ம ஆஃப் பண்ணிடணும். கறிக்கு 5 விசில் வேணுங்கிறதுனால நம்ம போடலாம். ஆனால் அது கூட உருளைக்கிழங்கு போடுறாங்கன்னா நம்ம கறி உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். சேப்பங்கிழங்கு சீக்கிரமாக வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாங்க, இது வந்து 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றிருக்கோங்க. அதில் வந்து நம்ம தயிர் போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோமா. நம்ம கறியும் நம்ம அலசி போடுறதுனால அதுலேயே நமக்கு தண்ணி ஊறுங்க. இப்போ பாருங்கள், விசில் எடுக்கும்போதே நமக்கு வந்து நல்லா கமகமான ஒரு நல்ல அருமையான வாசனை வருதுங்க. இந்த ஸ்மெல்லை பார்க்கும்போதே நமக்கு நல்லா உடனே சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் வருங்க. இப்போ வந்து இந்த சேப்பங்கிழங்க நான் கழுவி வச்சுருக்கேங்க. 4 கிழங்குங்க. இதை அலசி அதில் போடலாங்க. இந்த சேப்பங்கிழங்குல வந்து ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு வந்து பெண்களுக்கு ரொம்பவே தேவையானதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம கை வலி, கையில் அந்த ஷோல்டர் வலி, முட்டி வலியெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து இந்த சேப்பங்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அந்த சேப்பங்கிழங்கு, இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நான் அதை அப்புறமா சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. குக்கரை மூடிடலாங்க. இப்போ மூடிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுருங்க. இந்த சேப்பங்கிழங்கு வந்து நமக்கு எப்போவுமே அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த கை வலி கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால இந்த சேப்பங்கிழங்கு எப்போவும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அது நம்ம பொரியல் தானே பண்ணுறோம். அந்த கறியில் போட்டானே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். நமக்கு அந்த மட்டன் செய்கிறது, மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. அதோடு இந்த கிழங்கையும் போட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஸ்ட்ரென்த்திங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த வெண்டைக்காவும் நல்லா சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த சேப்பங்கிழங்கும் நல்லா சேர்ந்து சாப்பிடுங்க. இதில் வந்து அவ்வளோ கால் வலி கை வலியெல்லாம் கேட்குறதுக்கு கூடியான நல்ல மருத்துவம்லாம் இருக்குங்க. இது இப்போ நம்ம இந்த கிழங்கு போட்டுட்டோங்க. 1 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்குள்ளே அது வெந்துருங்க. அது இப்போங்க இந்த சேப்பங்கிழங்கு போட்டாச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. இப்போ குக்கர் விசில் வர மாதிரி இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த நேரத்தில் விசில் வரக்கூடாதுங்க, வந்துச்சுன்னா குழஞ்சிருங்க கிழங்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அந்த ஆவியெல்லாம் அடங்குனதுன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தாங்க இப்போ இந்த சேப்பங்கிழங்க போட்டோங்க. நம்ம 1 செகண்டில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெயிட்டும் அந்த இதுவும் போயிடுச்சுங்க. இந்த கேஸும் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ ஆறி போச்சுங்க. இப்போ வந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இங்கே பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின தேங்காய் பால், அந்த கறியில் போட்ட தண்ணி எல்லாமே ஊறி போச்சுங்க. இப்போ கிழங்கும் பாருங்கள் நல்லா அப்படியே குழையாமல் அழகாக இருக்குதுங்க. முழுசாக இது இப்படி குழையக்கூடாதுங்க. குழையாமல் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். குழஞ்சா நல்லா இருக்காதுங்க. விசில் வரத்துக்கு முன்னக்கூட்டியே
ஒரு நிமிஷம் இல்லை 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ இந்த மட்டன் குழம்புங்க, இப்போங்க பாருங்கங்க, இந்த சேப்பங்கிழங்கு போட்ட மட்டன் குழம்புங்க. எப்போவுமே நம்ம மட்டனுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. இது உடம்புக்கு வந்து மட்டனும் ஹெல்த்தி தான் நம்ம சாப்பிட்றது, அதே போல் இந்த சேப்பங்கிழங்கும் ரொம்ப ஹெல்த்தி தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்டி உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. இது உங்களுக்கே பிடிக்குங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் இல்லைங்க, சாப்பாட்லேயும் போட்டுக்கலாம். வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இந்த சால்னா வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க, ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே சாப்பிட்டு பாருங்கங்க. ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் விட மாட்டீங்க, திரும்ப திரும்ப அதை செஞ்சு சாப்பிட்ணுங்கிற ஆர்வம் வருங்க. நம்ம எப்போவுமே சேப்பங்கிழங்கு வந்து பொரியல் தாங்க பண்ணோம். சாம்பார் வச்சா பொரியல் பண்ணுறது, கீரை கடைஞ்சா பொரியல் பண்ணுறது. இன்றைக்கி மட்டனில் போட்டிருக்கேங்க. ஒரு 4-5 கிழங்கு போட்டால் போதுங்க நமக்கு தேவையானது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போங்க இது வந்து நான் வந்து இந்த ஈரலுங்க, மட்டனுடைய ஈரலுங்க, நான் இப்போ அது கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேங்க. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுன்னா இந்த சேப்பங்கிழங்கு போட்ட மட்டன் சால்னாவும் பிடிக்கும். இந்த மாதிரி வந்து மிளகுத்தூள் போட்டு நான் ஈரல் வந்து நான் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த ஈரல் கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரத்தம் ஊறுங்க. இதுக்கும் வந்து நம்ம சாப்பிட்லாங்க. நாங்கள் இது 2 செஞ்சுருக்கேன், எங்கள் பசங்க கேட்டாங்கன்னு. இது வந்து நம்ம இப்போ சாப்பாட்டுக்கும் போடலாம். நான் சொன்ன மாதிரி இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும், தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஏன்னா எல்லாமே என்ன செய்கிறதுனால காசு தாங்க கொஞ்சம் காஸ்ட்லி தவிர மற்றபடி நமக்கு வந்து எதுவும் இது இல்லைங்க. ரொம்ப ஹெல்த்தி தான், எந்த கெடுதலும் கிடையாதுங்க. நான் இது உங்களுக்கு செய்கிறது நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இப்போதைக்கு நான் சும்மா செஞ்சு வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த மட்டன் சால்னாக்கு, சேப்பங்கிழங்கு சால்னாக்கு இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு போட்டு வைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் 1/2 பிளேட் சாப்பிட்றவங்களாம் இருந்தால் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நீங்கள் 1.5 பிளேட் கூட நல்லா சாப்பிடுவீங்க. எங்கள் அம்மா வேறு நல்லபடியாக சூப்பராக ஈரல் வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்களும் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய் ஃப்ரம் லவ்லி டால்.